காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 17 வயது சிறுமியை சரித்திர பதிவேடு குற்றவாளி வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கீவளூர் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சகா என்பவர் மீது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமியை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய முயன்றபோது அதனை தடுத்த சிறுமியின் தாயை அடித்து உதைத்ததுடன் தந்தையை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய நிலையில் தற்போது பிடிபட்டுள்ளார். தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 4 பேர் பிடிபட்டனர். சைதாப்பேட்டை ரயில் நிலைய நுழைவுவாயில் அருகே மெத்தபெட்டமைன் வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரிடமிருந்து 6 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருள்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து மக்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 48 வயது நபர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் முதல் வயதான பாட்டி வரை யாருக்கும் எங்கும் பாதுகாப்பில்லாத நிலையால் பெண்கள் பெரும் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வெற்று விளம்பரம் செய்வதை விடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க தன்னை அப்பா என கூறிக்கொள்ளும் விளம்பர பிரியர் ஸ்டாலினுக்கு மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். மொரப்பூர் கலைஞர் நகரைச் சேர்ந்த தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் முல்லைமொழி என்பவர் அங்கு பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர் முல்லைமொழி போக்சோவில் சிக்கியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது போல விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த நபர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான நபர் ஒருவர் ஓராண்டிற்கும் மேலாக பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததுடன் இதை வெளியில் கூறினால் கொன்று விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதுதான் ஸ்டாலின் மாடலா என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இளைஞர் ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் கல்லூரியில் பயின்ற இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் இளைஞர் பிடிபட்டார். மேலும் இதேபோல ஆரணி அருகே உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் கைக்கூலியாக செயல்படும் ஏவல் துறையினர் இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வராமல் மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கேரள மாநிலம் குமுளியில் கல்லூரி மாணவி கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த இருவர் தமிழகத்தில் பிடிபட்டனர். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மாணவியின் வீட்டருகே வசிக்கும் 24 வயது பிரஜித் என்பவர் மாணவியின் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி அழைத்துச் சென்று தனது நண்பன் கார்த்திஷுடன் சேர்ந்து கூட்டு வன்கொடுமை செய்துள்ளார். சம்பவத்தை வீடியோ எடுத்து மாணவியை மிரட்டிய நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரஜித் சிவகங்கையிலும் அவரது நண்பர் கார்த்திஷ் ஓசூரிலும் பிடிபட்டுள்ளனர்.